Hello friends, இந்த வீடியோவில் நம்ம அடுத்த டாபிக் பார்க்குறோம், which means sources of lawல நம்ம வந்து judicial decisions வந்து ஹெட்டிங் மட்டும் தான் பார்த்தோம். அதோட எக்ஸ்பிளனேஷன் என்னங்கிறத பார்க்கலாம். ஜுடிஷியல் டெசிஷனோட இன்னொரு நேம் என்னன்னா ஜுடிஷியல் பிரசிடென்ட். பிரசிடென்ட்னா நம்ம பிரசிடென்ட், அந்த பிரசிடென்ட் கிடையாது. PRECEDENTS. பிரசிடென்ட்னா ஒரு விஷயத்துக்கு முன்னாடி இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து பிரசிடென்ட். அப்போது இந்த நமக்கு லாவில் வந்து பிரசிடென்ட் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு ஆக்ஷனை வந்து அடுத்து வரப்போகிற ஆக்ஷனுக்கு எக்ஸாம்பிளாக வச்சு தீர்ப்பு கொடுக்கறதுக்கு பேர் தான் பிரசிடென்ட். சிம்பிளாக நம்மளோட ப்ரொஃபஷ்னல் டேர்மில் சொன்னால் கேஸ்லா அப்படின்னு சொல்லி நம்ம எல்லோரும் படிக்கிறோம். ஜஸ்ட் அதை எக்ஸாம் பாயிண்ட் எல்லோரும் படிச்சிருப்பீங்கன்னு தெரியும். கேஸ்லாவோட கான்செப்ட் என்னங்கிறத சொல்லிடுறேன். கேஸ்லாங்கிறது எதுக்காண்டி நம்ம பண்ணுறோன்னா, ஒரு கேஸ் நமக்கு நடக்குதுன்னா ப்ரீவியஸாக இதே மாதிரி ஒரு கேஸ் நடந்திருக்குன்னா அந்த கேஸில் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி வந்து நம்ம இப்போ இருக்கிற லாக்கான ஜட்ஜ்மெண்ட்டை டிசைட் பண்ணால் அதுக்கு பேர் தான் ஜுடிஷியல் பிரசிடென்ட். ஏன்னா பிரசிடென்ட்டுங்கிறது என்னது, இதுக்கு முன்னாடி நடந்த சிமிலர் ஆக்ஷனை பேஸ் பண்ணி இப்போ இருக்கிற ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை டிசைட் பண்ணுறது தான் வந்து ஜுடிஷியல் டெசிஷன். அதில் நம்ம 5 டைப் பார்த்தோம். ஒரிஜினல் அப்படிங்கிறது ஒரிஜினல் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரிஜினல் பிரசிடென்ட் அப்படிங்கிறது என்னென்னா, இது வரைக்கும் அந்த மாதிரி வந்து ஒரு கேஸ் நடந்ததே இல்லை. இத்தனை வருஷத்தில் ஒரு தடவை கூட இப்படி ஒரு கேஸ் நடந்தது இல்லைன்னா இப்போ தான் வந்து ஒரு புது ரூல் அப்ளை பண்ணுறோம். நியூ ரூலை வந்து இப்போ தான் அப்ளையே பண்ணுறோம் இந்த கேஸில். அதுக்கு பேர் தான் ஒரிஜினல் டெசிஷன் இல்லை ஒரிஜினல் பிரசிடென்ட். நெக்ஸ்ட்டு டிக்ளரேட்டரி பிரசிடென்ட். டிக்ளரேட்டரி பிரசிடென்ட் அப்படின்னா என்னென்னா, ஏற்கனவே வந்து இந்த கேஸுக்கான ரூலு, இந்த கேஸுக்கான ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து ஒரு ஆல்ரெடி இருக்கிற ஏதோ ஒரு கேஸ்லால் அப்ளை ஆகிருந்திருக்கு. அந்த அப்ளிகேஷனை திரும்பவும் இந்த லால் அப்படியே அதில் இந்த டெசிஷன் கொடுத்தோம், ஸோ திரும்பவும் இந்த கேஸ் அதே மாதிரி கேஸுங்கிறதுனால இதுலேயும் அதே டெசிஷனை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் டிக்ளரேட்டரி லா. தேர்ட் ஒன் பெர்சுவேசிவ் லா. பெர்சுவேசிவ் லா அப்படிங்கிறது என்னென்னா, இதுவும் வந்து சிமிலர் டு டிக்ளரேட்டிவ் தான். ஆனால் இந்த இதில் என்னென்னா, இருக்கிற லாவை அப்படியே அப்ளை பண்ணால் அதுக்கு பேர் டிக்ளரேட்டிவ் லா. பெர்சுவேசிவ் லானா அதை அப்ளை பண்ணணும் தான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போ இருப்பாங்கள்ல இந்த கேஸை டீல் பண்ணியிருக்கிற ஜட்ஜ் வந்து அந்த கேஸ் லாவை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு ஓன் டெசிஷனை எடுத்துக்கலாம். டிஸ்கிரிஷன் ஆஃப் ஜட்ஜஸ். இவங்க வந்து அதை வந்து சும்மா ஜஸ்ட்டு ஒரு கைடு மாதிரி வச்சு இவங்களா வந்து ஒரு ஓன் டெசிஷன் எடுத்துக்கலாம். அதை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அதில் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்களா, சரி அப்போ நான் அதில் இது ஒரு சின்ன பாயிண்ட் எடுத்துக்கிறேன், அது கூட நான் என்னோட ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜட்ஜஸ்க்கு வந்து டிஸ்கிரிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த பிரசிடென்ட்டுக்கு பேர் என்ன, பெர்சுவேசிவ் பிரசிடென்ட். அடுத்து அப்சல்யூட்லி ஆத்தரிட்டேட்டிவ். அப்சல்யூட்லி ஆத்தரிட்டேட்டிவ்னா ஜட்ஜஸ் வந்து இப்போ சொல்லப்படுற விஷயம், அந்த பழைய காலத்தில் சொல்லப்படுற விஷயம் தப்பாக கூட இருக்கலாம், தப்பாக டெசிஷன் கொடுத்துறாங்கன்னு கூட வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு. ஆனால் அந்த விஷயத்தை திரும்ப அப்படியே ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணணும். இப்போ இருக்கிற ஜட்ஜுக்கு தெரிஞ்சிருச்சு அந்த காலத்தில் சொன்ன டெசிஷன் கண்டிப்பாக தப்பு தான் தெரிஞ்சிருச்சு, அதனால் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன்னு சொல்ல முடியாது. அப்சல்யூட்லி ஆத்தரிட்டேட்டிவ் பிரசிடெண்ட்டாக இருந்துச்சுன்னா கம்பல்சரியாக அந்த பழைய ஜட்ஜ்மெண்ட் தப்பாகவே இருந்தாலும் இப்போ இருக்கிற ஜட்ஜ்மெண்ட் அதை ஃபாலோ பண்ணியே ஆகணும். அந்த டிஸ்கிரிஷன் வந்து எக்ஸ்க்ளூட் ஆயிடுச்சு. எந்த ஒரு டெசிஷன் வந்து பெர்சுவேசிவில் கொடுத்தாங்களோ அந்த ஒரு டிஸ்கிரிஷன் வந்து இந்த அப்சல்யூட்லி ஆத்தரிட்டேட்டிவில் கிடையாது. கண்டிஷனலி ஆத்தரிட்டேட்டிவ் அப்படின்னா என்னென்னா, பெர்சுவேசிவ்னா என்னவோ அதே தான் வந்து கண்டிஷனலி ஆத்தரிட்டேட்டிவ்னாலும் தே மே ஆர் மே நாட் ஃபாலோ. விருப்பப்பட்டால் ஃபாலோ பண்ணிக்கலாம், இல்லை விருப்பம் இல்லைன்னா ஃபாலோ பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்கிறது தான் வந்து கண்டிஷனலி ஆத்தரிட்டேட்டிவ். தட்ஸ் ஆல். இதோட நமக்கு ஜுடிஷியல் பிரசிடென்ட்ஸ் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பர்சனல் லா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.